ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1988 வருஷம் வெளியான தென்பாண்டி சீமையிலே இந்த படம் 84வது அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தென்பாண்டி சீமையிலே இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களும் எழுச்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களும் ராதிகா, பாண்டியன், சீதா, ஜெய் கணேஷ், விஜய் கிருஷ்ணராவ், சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு எஸ் எஸ் சந்திரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த படத்துல சொல்லி மாற முடியாது, அந்த அளவுக்கு கேரக்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள 3 மொட்டத்தலை வில்லன்கள். தென்பாண்டி சீமையிலே படம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு விஜயகாந்த் சார் ஞாபகம் வராரா இல்லையோ, அந்த 3 மொட்டத்தலைங்க கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. இது 90 கிட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா தென்பாண்டி சீமையிலே படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் இந்த 3 மொட்டத்தலைங்க தான். ஜெய் கணேஷ், விஜய் கிருஷ்ணராவ், சுந்தரபாண்டியன், இவங்க 3 பேர் தான். ஒரே கெட்டப்பு, ஒரே கூலிங் கிளாஸ், ஒரே தடி, அப்படி அச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க 3 பேரும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வில்லன்களை கிரியேட் பண்ணிருப்பாரு இந்த படத்தினுடைய கோலப்பன் டைரக்டர். கோலப்பன் அவர்கள், சிபி கோலப்பன், அவரு தான் இந்த படத்தினோட டைரக்டர். இந்த படத்தினோட கதை வசனம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமநாராயணன். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு சொல்லிடுறேன். அவரு தான் கே பாக்கியராஜ் அவர்கள். கே பாக்கியராஜ் இந்த படத்துல மியூசிக். அவர் ஒரு பாடல் கூட ஓபனிங் சாங், டைட்டில் சாங் ஒன்று பாடியிருப்பாரு. சூப்பரா இருக்கு அந்த பாட்டு. இப்போ இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்துருவோம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க இவங்க 3 பேரும், 3 மொட்டத்தலையும். இப்ப அவங்களுக்கு ஒரு மகள் இருப்பா, ஜெய் கணேஷ் தான் மூத்தவர். அவருக்கு ஒரு மகள் இருப்பா, அவங்கதான் சீதா. அவங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொன்னாலும் தட்டாம கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான கருங்காலி கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன். பாண்டியனுக்கு என்ன வேலைன்னா, அவருக்கு யார சொல்றாங்களோ அவனை போய் அடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு. இப்ப ராதிகா அதே ஊர்ல பாண்டியனோட தங்கச்சி. இப்ப ராதிகா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே ஊர்ல பித்தலாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெத்திலையில மை தடவி பொருள் எங்காச்சும் இருக்குதுன்னு புதைச்சு, இவங்களே திருடிட்டு போய் புதைச்சு வச்சுட்டு காசை வாங்கிக்கின்னு வெத்திலையில மை தடவி பொருள் இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க கேரக்டர், ஏமாத்துற கேரக்டர். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல மாதுரி இருப்பாங்க. மாதுரினா ஹீரோயினி மாதிரி இருப்பாங்க. அவங்கள இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மொட்டைங்களும் யாரு எதுக்குறாங்களோ அவங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா, அதாவது வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருந்துச்சுன்னா, இவங்க கொண்டு கட்டளை வச்சுட்டு வந்துருவாங்க. கட்டளை வச்சுட்டு வந்தாங்கன்னாவே அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு என்ன எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம அவங்களோட போய் உல்லாசமா இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். இல்லைன்னா அந்த குடும்பத்தையே கொன்றுவாங்க. அதுதான் அந்த வில்லனுடைய வேலைங்க, அந்த 3 பேர்த்தோட வேலை. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மாதிரி வீட்டுல கொண்டு கட்டளை வச்சிருவாங்க ஒரு இஷ்யூனால. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மாதிரி ஜெய் கணேஷ்க்கு எடுத்துருவாரு. ஆனா அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஒத்தப்படியே நிக்காட்டியும் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் மாதிரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மாதிரியை கொன்னுருவாரு. அவங்க 3 பேர் சேர்ந்து கொன்றுவாங்க. கொன்ன உடனே இப்போ அந்த கொலை அதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சந்திரசேகருக்கு ஒரு கதை இருக்கு. அவர் வீட்டு போய் பால் வாங்கிட்டு போய் கிணத்துல ஊத்திக்கிட்டு இருப்பாரு. இது எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவரை கொலை செய்யும் போதுதான், கொலை செய்ய முயற்சி செய்யும் போதுதான், அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த ஸ்கிரீனுக்குள்ள வரும்போது 1/2 மணி நேரத்துக்கு மேலாயிரும். படம் இவங்களுக்கு சுத்தியே படம் போயிட்டு இருக்கனால நம்மளுக்கு இதே பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேப்டன் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் யூஸ் பம்ப் ஆயிரும். அவருக்கு ஓப்பனிங்லேயே ஒரு பயங்கரமான சாங். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் வந்த உடனே ஃபைட்டை முடிச்ச உடனே இந்த ஊர்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா நான் வந்திருக்கேன், அதாவது இந்த பழங்காலத்து சிற்பங்களை ஆராய்ச்சி பண்ற விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வீடு எடுத்து தங்குவாரு. தங்கின உடனே அந்த வில்லன்களை எதிர்ப்பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது அந்த படத்தினோட மொத்த கதையும் கூட. அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அந்த பிளாஷ்பேக் சொல்லும் போது நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரசேகருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அது சொல்லும் போது அது இன்னும் கீஸ் பம்பு ஏத்துற பிளாஷ்பேக். இந்த படத்துல ஒரு வாய் பேச முடியாத ஒரு பாப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தனி சீன் வச்சிருப்பாரு இந்த படத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா, பாண்டியனுக்கு ஒரு முக்கியமான சீன் வச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சீதாவை லவ் பண்ணுவாரு. அதாவது ஜெய் கணேசன் அந்த 3 மொட்டைங்களோட மூத்த மொட்டையோட பிள்ளைய லவ் பண்ணுவாரு சீதாவை.
இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் விடை வந்து இந்த கிளைமேக்ஸ்ல சூப்பரா சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த தென்பாண்டி சீமையிலே படத்தினுடைய மூல காரணமே, மூல கதையும் அதுதான். இந்த படத்துல அந்த 3 மொட்டைங்களை என்ன பண்றாரு தலைவர், அதுதான் விஷயம். 3 மொட்டைங்களும் சேர்த்து சரியா செஞ்சிருப்பாரு இந்த படத்துல. கேப்டன் அவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் வந்து பாடல் வச்சிருவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து வளர்ந்து வர ஹீரோ, அதாவது ஓப்பனிங் சாங் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இப்போ வர்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் இல்லைன்னா வெளியே வர மாட்டாங்க நம்ம முக்கியமான நடிகர்கள்லாம். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கீஸ் பம்பை பத்துற மாதிரி மக்கள் அப்படியே ஆர்ப்பரிக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங் வச்சாதான் ஹீரோவே வெளியே வருவார். இல்லைன்னா ஹீரோ 3 நாள் ஆனாலும் வெளியே வர மாட்டாரு. அந்த மாதிரிதான் இப்ப சுச்சுவேஷன். அதே சுச்சுவேஷனை வந்து தலைவர் அப்பயே பயன்படுத்திருக்காரு. அவர் வந்த உடனே ஜீப்ல வரும்போது ஒரு சாங், செம சாங். அந்த சாங் முடிச்சோடனே ஃபைட்டு முடிச்சோடனே அடுத்தது வசனங்கள் தெரிக்கிற மாதிரி வசனங்கள் அந்த படத்துல. உண்மையிலேயே நான் மிரண்டுட்டேங்க அந்த வசனத்தெல்லாம் கேட்டு. கண்டிப்பா இந்த வசனமெல்லாம் இதுலதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. என்னன்னா அந்த வில்லங்கிட்ட பேசுவாரு, நான் தொடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். உண்மையிலே அது திரையில பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அந்த டைலாக் வந்து அவ்வளவு ஒரு ப்ராப்பரா பண்ணிருப்பாரு. அது நீ சொல்லும் போது எனக்கு தெரியல அந்த டைலாக். அது நீங்க படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அந்த வேற லெவல். அதெல்லாம் உண்மையிலே ராம நாராயணன் வந்து ஒரு தேர்ந்த ஒரு வசனகர்த்தா அப்படிங்கிறது இந்த படத்துல அப்படியே அப்பட்டமா தெரியும். நிறைய சீன்கள் வந்து பழிச்சிடுவார் ராமநாராயணன். நிறைய படங்கள் அவர் எடுக்காத படங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்காரு, ஒரு காமெடி சென்டிமெண்ட் எல்லாத்தையும் விட்டு விளாசி இருப்பாரு. மிருகங்களை வச்சு அதிகமா படம் எடுத்த மாதிரி அவர் தான். ஆனா அவரு வந்து இந்த படத்துல வசனம் எழுதியிருக்காரு, வேற லெவல் எழுதியிருக்காரு. பாக்யராஜனோட மியூசிக் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பாக்யராஜனோட மியூசிக் அந்த அளவுக்கு சூப்பரா ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அது போல ராதிகாவோட கேரக்டர் வந்து சும்மா ஜாலியான கேரக்டர். ராதிகாவுக்கு வந்து குறிப்பா ஏமாத்துற கேரக்டர் தான். அதையே விஜயகாந்த் சார் கிட்ட பண்ணும்போது காதலா ஆயிரும். அந்த சீன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்.எஸ். சந்திரனுக்கும் அந்த சேச்சியா வரக்கூடிய அந்த கேரக்டருக்கும் ஒரு லவ் கனெக்ஷன் இருக்கும். மனைவிக்கு தெரியாம லவ் பண்ணுவாரு. இப்போ வந்து அந்த வீட்டுக்கு மாமனாரா உசிலமணி உள்ள வந்த உடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிராமா, அந்த கதைலாம் உண்மையிலே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். குறிப்பா திமுக வந்து ஆதரிச்சு பேசுவாரு எஸ்.எஸ். சந்திரன் இந்த படத்துல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து குறிப்பா இன்னொரு கேரக்டர் நம்ம சொல்லி ஆகணும். சந்திரசேகர் கேரக்டர் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. நடிச்சுட்டு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனை வந்து ஒரு வில்லனை அவர் சாகடிக்கிற சூழ்நிலை வரும். அந்த சீன்ல அவர் பேசக்கூடிய டைலாக் இருக்கு பாருங்க, அது எல்லாத்துக்குமே ட்விஸ்ட் தான். படம் பார்த்த எனக்கே பயங்கரமான ட்விஸ்டா இருந்துச்சு. அது பரவாயில்ல. அது உண்மையிலே நானும் யோசிச்சேன். ஒரு சீன் என்னன்னா, ராதிகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவர் போய் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா செவுர் பூரா எழுதிக்கிட்டு இருப்பாரு. என்னடா இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்காரு, இந்த கேரக்டரை மறந்து இவர் போய் செவுத்துல எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, அது பிழை இல்லாம கரெக்டா அச்சஸ்லாம் எழுதிட்டு இருக்காருன்னு நான் யோசிச்சேன். அப்புறம் அந்த சீன் பர்டிகுலரான சீன் வரும்போது தான் நான் யோசிச்சேன், கண்டிப்பா இந்த சீனுக்கு அந்த சீன் கண்டிப்பா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறத ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயமா தெரியுது. இந்த படத்துல மொத்தமாவே நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன்கள் நிறைய சீன் இருந்துச்சு இந்த படத்துல. குறிப்பா சொல்லணும்னா அந்த வில்ல வந்து கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்றதுக்கு டேப் ரெக்கார்ட்லயே கல்யாணம் பண்ணுவாரு. அந்த சீன் இந்த படத்துல தான். நான் ஆல்ரெடி இந்த படத்தை வந்து நிறைய டைம்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப சமீபமா பார்க்கும்போது அந்த அன்னைக்கு பார்த்தா எந்த சீன்ல இது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு யோசனை வந்துச்சு. உண்மையிலேயே அந்த சீன் பர்ஃபெக்டான சீனு. அந்த சீன் வேற லெவலான சீன். ஏன்னா ஒரு டேப் ரெக்கார்டை வச்சு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை மேரேஜ் பண்ணுவாரு. அவர் வந்து அந்த வில்லன் அந்த இடத்துல மிமிக்ரி பண்ணுவாரு பாருங்க. அண்ணங்கால இருந்து மன்னிப்பு கட்டுக்கம்மான்னு விஜயகாந்த் மாதிரி பேசுவாரு. இந்த பக்கம் வந்து நின்று ஆமா எங்கன்னு தம்பி கால இருந்து மன்னிப்பு கேளுங்க, அப்படி பெரியப்பா கால இருந்து மன்னிப்பு கேளுங்க, அத்தை கால இருந்து மன்னிப்பு கேளுங்க பாரு. எல்லார் வாய்ஸும் அவரே பேசுவாரு. அதெல்லாம் உண்மையிலே அந்த சீன் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல மொத்தமாவே எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சு ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு படம். தென்பாண்டி சேமையிலே அப்படிங்கிற ஒரு பேரு வேற லெவல் இருந்துச்சு. இந்த படமும் வேற லெவல் இருந்துச்சு. இந்த படத்தினோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கேப்டன் தான். குறிப்பா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் கடைசியா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். புல்டோசர் ஃபைட் ஒன்று இருக்கு. அப்பா வேற லெவல் அந்த ஃபைட். அந்த ஃபைட்ல வந்து அந்த புல்டோசர் மேல நின்றுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பக்கெட்ல.
ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அது போய் அப்படியே அந்த மரத்தில் இடிப்பார். அதுல கேப்டன் அவத்தாலே தான் நிற்பாரு. அதுல கொஞ்சம் தவறி இருந்தா கூட அந்த மரத்தோட சேர்த்து அவர் கேப்டன் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த சீன் பண்ணாரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ள, ஆழமான குழிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே இருப்பாங்க. அவரு அந்த மண்ணு மேல நடந்து 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 மேல வந்துகிட்டே இருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலே அந்த டயர் கட்டிய உருண்டு போவார் பாருங்க, அதெல்லாம் விஜயகாந்த் சார் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஏன்னா சும்மா சும்மா அப்படி கையாட்ட 4 பேர் விழுவறதெல்லாம் ஃபைட் கிடையாது. அதெல்லாம் நம்ம அப்ப ரசிச்சோம். ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணோம்னா கோமாளின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா விஜயகாந்த் சார் எடுத்த ஒவ்வொரு ஃபைட்டும் அவ்வளவு ஒரு சூப்பரா, அவ்வளவு ஒரு ரியாலிட்டியா இருக்கணும் மக்களுக்காக. தன்னோட ரசிகர்கள் வந்து நம்ம நம்பி வந்து ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக உயிரை பணையும் வச்சு ஒரு சண்டை காட்சிகள் எடுத்த நடிகர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ஆக்சன் கிங் அர்ஜுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பயங்கரமான ஃபைட்டர் தான். ஆனா இருந்தாலும் அவர் எடுத்த ரிஸ்கை விட கேப்டன் அவர்கள் எடுத்த ரிஸ்க் தான் ஃபைட் சீன்ல அதிகம். மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.